Hello everyone, Assalamualaikum. Welcome back to my channel. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ரெசிபின்னு. அது பனங்காய் பலகாரம் தான். சீசன் டைமில் எல்லா இடங்கள்லையும் தாராளமாகவே கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக வெறும் 3 பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு ஒரு பனம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததான்னு பார்த்து கொள்ளணும். அப்போ தான் தோலை உரிக்கலும். இப்போ நான் தோலை உரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தோலை உரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பழத்தில் உள்ள பானியை பிசைஞ்சு எடுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் திக்கான பானி கிடைக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்ல திக்கான பானி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுத்தட்டு வச்சு அதை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். கட்டாயம் வடித்து எடுக்கணும். அதில் நிறைய தும்பு இருக்கும். இப்போ நல்லா வடித்து எடுத்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பானி தான் கிடைச்சது. இனி ஸ்டவ்வில் வச்சு பானியை காய்ச்சி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இப்படி கொதித்து நுரை வருதுன்னு. ஒரு ஸ்பூன் வச்சு நுரையெல்லாம் மேலால் அள்ளி எடுக்கணும். நுரையோட சேர்த்து பானி காய்ச்சினோம்னா பலகாரம் ஒரு மாதிரி கசக்கும், சாப்பிட விருப்பம் வராது. இப்போ நுரையை நல்லா அள்ளி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பனங்காய் பலகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 150 கிராம், சீனி 150 கிராம் எடுத்திருக்கேன். இனிமேல் பனங்காய் பானியோட 150 கிராம் சீனி சேர்த்து சீனி கரையும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா
கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நான் போடுற வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் கட்டாயம் தேவை. இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் எந்த அளவு கரைச்சி எடுத்தாச்சுண்டு. தண்ணி மாதிரி கரைச்சா பொரிக்கிறது நல்லா வராது. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தால் போதும். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகினதும் நான் கையால் தான் இன்றைக்கி ஊற்றி பொரிக்க போகிறேன். ஸ்பூனாலையும் ஊற்றி பொரிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். கருக விடாமல் பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பலகாரம் பொரிச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனங்காய் சீசன் வந்தாலே போதும் எனக்கு கொண்டாட்டம் தான். 3-4 தடவை சரி செஞ்சு சாப்பிட்ருவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பாருங்கள் எனக்கு ஒரு பனம்பழத்தில் இவ்வளோ பலகாரம் கிடைச்சிக்கி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.